வயநாடு நிலச்சரிவால் இறந்த உடலை தகனம் செய்ய 75,000 ரூபாய் செலவிட்டதாக கேரள அரசு வெளியிட்ட தகவலால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. வயநாடு நிலச்சரிவிற்காக செய்யப்பட்ட செலவு குறித்து கேரள அரசு வெளியிட்டதாக அறிக்கை ஒன்று வெளியானது. அதில் நிலச்சரிவில் இறந்த உடலை தகனம் செய்ய 75,000 ரூபாய் செலவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணியில் ஈடுபட்ட வீரர்கள், தன்னார்வலர்களுக்கு உணவு மற்றும் தண்ணீருக்காக 10 கோடி ரூபாயும், அவர்கள் தங்குவதற்கான இடங்களுக்கு வாடகையாக 15 கோடி ரூபாயும் செலவிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவாரண முகாம்களுக்கு உணவுக்கு 8 கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகாம்களில் வசிப்பவர்களுக்கு ஆடைகளுக்காக 11 கோடி ரூபாய் செலவாகி இருப்பதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. நிவாரண செலவு குறித்து சர்ச்சை எழுப்பப்படும் வேளையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு போதுமானதாக இல்லை என்ற குற்றம் சாட்டும் விமர்சகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. நிலச்சரிவில் முற்றிலுமாக இடிந்த வீட்டிற்கு கேரள அரசு 1,30,000 ரூபாயும், விளைநிலங்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 50,000த்திற்கும் குறைவாகவே வழங்கியிருக்கிறது என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. வயநாடு நிலச்சரிவுக்கான பேரிடர் நிதி குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு உங்கள் முதலமைச்சரிடம் கேளுங்கள் என மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி பதிலளித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கொச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது வயநாடு நிலச்சரிவுக்கு நிவாரணம் வழங்காதது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய போது அமைச்சர் சுரேஷ் கோபி கோபமடைந்தார். എടുത്ത് ചോദിക്കൂ എങ്ങനെയാണ് അതിൻ്റെ സംവിധാനം. എനിക്കിത് തീരെ ഇഷ്ടമല്ല. കാരണം ഒരു വിഷയം അത് നിങ്ങൾ തന്നെ കൊണ്ടുവന്ന് ചെയ്യും. നിങ്ങൾ നിങ്ങളുടെ മുഖ്യമന്ത്രിയെടുത്ത് ചോദിക്കൂ അതെങ്ങനെയാണ് വരുന്നതെന്ന് അദ്ദേഹം പറയട്ടെ. வயநாடு பேரிடரின் போது செலவிடப்பட்ட தொகை குறித்து வெளியான புள்ளி விவரங்கள் உண்மைக்கு மாறானவை என்று முதலமைச்சர் பினராயி விஜயன் விளக்கம் அளித்துள்ளார். வயநாடு நிலச்சரிவின் போது மீட்பு, மறுவாழ்வு, குடியமர்த்தல், நிவாரணம் உள்ளிட்டவைகளுக்கு மாநில அரசு செலவு செய்ததாக செலவு மதிப்பு வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தேசிய பேரிடர் நிவாரண நிதியின் விதிமுறைகளின்படி தயாரிக்கப்பட்ட குறிப்பாணை தவறாக சித்தரிக்கப்படுவதாக முதல்வர் பினராயி விஜயன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தவறான புள்ளி விவரங்களை வெளியிட்டு பெரிதுபடுத்தி பிரச்சாரம் செய்வது மாநில நலனுக்கு எதிரானது என்றும் கூறியுள்ளார். மேலும் புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வரும் அரசின் செயல்பாடுகளை சீர்குலைக்கும் நோக்கம் கொண்டது என்றும் பினராயி விஜயன் விமர்சித்துள்ளார். அதே நேரத்தில் உண்மையான புள்ளி விவரத்தை வெளியிட வேண்டும் என்று கேரள மாநில காங்கிரஸ் தலைவர் சுதாகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இல்லாவிட்டால் கடும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.